வியூவர்ஸ் மக்களே வணக்கம். டாஸ்மாக் துறை அனைத்தும் டிஜிட்டல் மயமாக்கப்படுது. இப்போ இந்த நியூஸ் தான் ரொம்பவே பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. குடிமகன்கள் வாங்கக்கூடிய ஒவ்வொரு பாட்டிலுக்குமே பில்லு கொடுக்க போறாங்களாம். அது மட்டும் இல்லாம நீங்க கேஷா பே பண்ணாம யூபிஐ, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இப்படியெல்லாம் பே பண்ணலாமா. இதுதான் டிஜிட்டல் மயம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டிஜிட்டல் மயம்னா என்ன, இதுல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொண்டு வர போறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க ஷோக்குள்ள போலாம். தமிழ்நாட்டில் மொத்தம் 4800 டாஸ்மாக் கடைகள் இருக்குது. அதில் இருந்து கவர்மெண்ட்டுக்கு வருஷத்துக்கு 45,000 கோடி வருமானம் கிடைக்குது. ஆனால் இந்த டாஸ்மாக் கடைகளில் அரசு நிர்ணயித்த விலையை விட ஒவ்வொரு பாட்டிலுக்குமே கூடுதலாக 10 ரூபாய் வசூல் பண்ணுறாங்கன்னு தொடர்ந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. இது மட்டும் இல்லாமல் மது பாட்டில் போக்குவரத்துலேயும் முறைகேடு நடக்கிறதாவும், கடைகளில் ஸ்டாக் பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னு தொடர்ந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இந்த துறையில் வெளிப்படைத்தன்மை இருக்கிறத உறுதி செய்யணும் அப்படின்னு தமிழக அரசு உத்தரவிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் டாஸ்மாகை டிஜிட்டல் மயம் ஆக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து அதுக்கான வேலைகளையும் ஆரம்பித்தாங்க. இப்போது அது ஒரு முடிவுக்கும் வந்துருச்சு. டிஜிட்டல் மயம்னா என்னன்னு தானே கேட்குறீங்க. அதாவது ஒரு மது பாட்டில் தயாரிக்கிற தொழிற்சாலையிலிருந்து அந்த மது பாட்டில் வெளியே வர்றதுல இருந்து மது பிரியர்களோட கையில் அந்த பாட்டில் கிடைக்கிற வரைக்கும் எல்லாமே டெக்னிக்கலாகவும் டிஜிட்டல் முறையிலையும் கண்காணிக்க முடியுமா. இதுக்காக தமிழக அரசு 294 கோடி செலவில் திட்டமிட்டு இந்த பிளானை பண்ணியிருக்காங்க. அதாவது மது பாட்டில்கள் கொண்டு போகிற எல்லா வண்டிகள்லுமே ஜிபிஎஸ் பொருத்த போகிறாங்களாம். அப்படி ஜிபிஎஸ் பொருத்துனா அந்த வண்டி எங்கே போகுது, எந்த வழியாக போகுது, என்னென்ன மது பாட்டில் அதில் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது எல்லா விஷயத்தையும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா. அது மட்டும் இல்லாமல் மது பாட்டிலில் இருக்கிற ஸ்டாக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அதிகாரிகள் நேரில் போக வேண்டி இருக்குமா. ஆனால் இந்த டிஜிட்டல் முறையில் எங்கேருந்து வேணாலும் அதை தெரிஞ்சுக்க முடியுமா. பழைய ஸ்டாக் பாட்டில் இல்லாமல் ஒவ்வொரு பாட்டில்லையுமே QR கோடு இருக்குமா. அதை ஸ்கேன் பண்ணிட்டா உடனே பில் கொடுப்பாங்களாம். அந்த பில்லில் ரேட் மட்டும் இல்லாமல் அந்த மது பாட்டில் பற்றின அத்தனை டீட்டெயில்ஸுமே இருக்குமா. இந்த டிஜிட்டல் முறையை அமல்படுத்துறதுனால இவ்வளோ விஷயங்கள் மாற்ற முடியும் அப்படின்னு தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. இந்த டிஜிட்டல் முறையை முதல்ல சென்னையிலையும் கோயம்புத்தூர்லேயும் தான் அமல்படுத்த போகிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற எல்லா ஊர்கள்லையுமே நடைமுறைப்படுத்திடுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த டாஸ்மாக் டிஜிட்டல் முறை எல்லா மக்களுக்குமே ஒத்து வருமா, இது எல்லாருக்குமே செட் ஆகுமா? அது மட்டும் இல்லாமல் இந்த டாஸ்மாக் டிஜிட்டல் முறையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.